அது அததான் நான் சொல்றேன் கணவரே. தானே வரும் இன்னும் கொஞ்சிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. வடக்கே அறிவோம்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம வந்து கில்லு வத்தை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பலவிதமான வத்தைகள் நான் புழிஞ்சு பார்த்துருப்பீங்க. இது வந்து கில்லு வத்தை, அதாவது இன்ஸ்டண்ட்டாக ஒரு வத்தை. ஒரு கிலோ அளவுக்கு மாவு வச்சுருக்கேன். ஏன் இந்த திடீர் முடியும்னா, ஸ்நாக்ஸ்லாம் ஸ்கூல் டைமில் வந்து சைட் டிஷ்ஷு, சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷை நான் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது போதும்னு ஆகிடுது. சோர்த்தையாவது அப்படியே கிண்டி வச்சிரும் போல இருக்குது. இந்த தொட்டுக்கன்னு ஒன்று பண்ணுவோம் பாருங்கள், அதுக்கு தான் பெரும்பாடாக இருக்குது. வத்தை பொரிச்சு வச்சா பசங்க அதெல்லாம் பற்றி கேட்கவே மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி வத்தலை போட்டுரும் அப்படின்ட்டு இன்றைக்கி வத்தை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதிகமாகலாம் செய்யலை, ஏன்னா வந்து நான் 2 நாளாக மழையே பெய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நைட்டு வந்து மழை பெய்ஞ்சுது. அதனால் நம்ம போடுற நேரம் மழை புழிஞ்சிட்டு அடிச்சதுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு, நீங்கள் இடியாப்ப மாவு இல்லை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அது அதிகபட்சம் வந்து பச்சரிசி மாவாக இருக்கட்டும். இதில் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ நம்ம இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம், வத்தை போட தெரியலையே அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை செஞ்சுருங்க. இப்போ இது எத்தனை கிளாஸு, ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு கிளாஸு, எனக்கு இதான் கிளாஸு, இதில் எவ்வளோ எடுக்கு அப்படின்ட்டு இப்படி தட்டி விட்டு பார்த்துக்கலாம். 1 கிலோ மாவு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய குண்டானில் கொட்டியிருக்கலாமோ. ஆஹா, இது வந்தோடனே இந்த புள்ளியார் சுற்றி ஞாபகம் வருதுங்க. பிள்ளையார் சதுர்த்தி கொழுக்கட்டை ஞாபகம் வருது. அதெல்லாம் சரி வராது. அவ்வளோதான். இப்படி நல்லா தட்டி விட்டு ரொம்ப அழுத்திலாம் ப்ரெஸ் பண்ணிலாம் வைக்காதீங்க, ஏன்னா நம்மளோட மாவு அளவு தெரியணும். இந்த அளவுக்கு 1 கிளாஸ், நீங்கள் 1 கிளாஸால் எடுப்பீங்களா, அதே மாதிரி இது 1 கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. 1 அதோட இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். நீங்கள் எந்த கிளாஸால் மாவு எடுக்கிறீங்களோ அதே கிளாஸால் ஒரு 4 கிளாஸு தண்ணி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க, சூப்பராக வரும். அதுக்கு முன்னாடி மழை வராமல் இருந்தால் நல்லது. உங்களோட மைண்ட் செட் எனக்கு புரியுது. ஏம்மா நீ உங்களோடது இல்லை, நான் பார்க்குற உங்களோட மைண்ட் செட் வந்து எனக்கு புரியுது. ஏம்மா உன் கையும் காலும் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு மிச்சம் தானே, இதெல்லாம் அப்படி டக்குன்னு செஞ்சிடலாம். இதோ பாருங்கள், இது வரைக்கும் இருக்குது. அதனால் இது வரைக்குமே நம்ம அரைப்படி இது வரைக்கும் இருக்குது. அதனால் இது வரைக்குமே நம்ம 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நீங்கள் இத்தினோண்டு எடுத்தாலுமே அந்த அளவுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. மொத்தமாக எனக்கு 1.5 படி வருது. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா, இதுலேயே 6 படியா, 4 படி தண்ணி, 1 படிக்கு 4, அப்போ 8 படி ஊற்றணும். ஏன் என்ன உங்கள் கணக்கு, என்ன கணக்கு சொல்லுங்கள். என்ன குழப்பி விட்டுட்டு போயிடாதீங்க. நான் வேறு எஸ்கு பஸ்கா ஊற்றிட்டு அது வேறு கில்லு வத்தை இது பண்ணிட்டு போகிறேன், கூழாக காய்ச்சிட்டு போகிறேன். 1 கிலோவுக்கு 4, 1 படிக்கு 4. ஆமாம், அரை படிக்கு அந்த ஏன் நீங்கள் படி கணக்கெலாம் சேர்க்குறீங்க? 2 படி எந்த அளவுக்கு எடுத்தோமே தண்ணி நான் எப்படி வேணாலும் ஊற்றணும். 6 படி தண்ணி இருக்கு. நீங்கள் கம்முன்னு இருங்க. 6 படிலாம் இல்லை, 6 படி தான். ஆண்டவரே, இது வந்து 3/4 படி அளவுக்கு இருக்குது. நம்மளுக்கு இந்த அளவு வரல. நீங்கள் செய்ய போறீங்களா, நான் செய்ய போகிறேன்னா? தண்ணி தேவைப்படும். சரி, நீங்கள் கிண்டுங்க, நான் வீடியோ எடுக்கிறேன், கொண்டு போடுவேன். இருங்க. இதால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல 1 கிளாஸு, அதுக்கு வந்து 4 இது 1 ஊற்றிருக்கோம். நீங்கள் வாய் திறக்காதீங்க, நான் குழப்பிடுவேன். நீங்கள் கம்முன்னு இருங்க. 1 2 சட்டி தான் பத்துமா என்னன்னு தெரில. 2 3 இது நிறையா இருக்க மாதிரி வருது. எட்டக்க போ 4. ஃபஸ்ட்டு இதால் 1 படி எடுத்தோமா, அதுக்கு ஊற்றிட்டோம். இப்போ என்ன உங்கள் கணக்கு? எத்தனை அரை படி ஊற்றுவ? எத்தனை அரை படி ஊற்றுவ? 4 அரை படி. 4 அரை படி ஊற்றுவேன். அதுக்கு 2 படி ஊற்றினா முடிஞ்சிட்டு. அதை தான் நான் சொல்கிறேன் கணவரே. நம்ம வந்து இதோட இருந்ததுன்னா
இது வரைக்கும் முக்காப்படி அரைப்படி தான். நீ ஊத்தா 2 கிளாஸ். சரிப்பா சரி சரி நான் ஊத்துறேன். சரி நான் வந்து ஏதோ ஒன்று குழப்பிக்கிட்டு ஊத்துறேன். நீங்க வந்து எனக்கு வந்து என்னன்னா இது வரைக்கும் இருக்கு மாவு. இது வரைக்கும் இருக்கா? இது வரைக்குமா? சரி சரி நான் வந்து இதெல்லாம் 2 படி ஊற்றிக்கிறேன். 4 படி கணக்கு. ஏங்க இதுக்கு இந்த ஒரு கிளாஸுக்கு ஏறமான பாயசமாக தான் குடிக்க போகிறோன்னு தெரியுது. இன்னைக்கு மதிய சாப்பாடெலாம் கிடையாது. எல்லாருக்கும் அரிசி மாவு பாயசம். அவ்வளோதான். கொஞ்சம் கம்மியாக ஊற்றுறான். கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஊற்றியாச்சா? இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுப்போம். இது வந்து எங்கள் அத்தை கரெக்டான அளவுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த உப்பு அப்படியே நம்ம எப்போதுமே இன்னொரு விஷயம் எந்த வத்தல் போட்டாலுமே உப்பு வந்து கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா எண்ணெயில் போட்டால் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த உப்பு அப்படியே போட்டுட்டு நான் வந்து கையை தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் ஏன் இது நல்லா தான் இருக்கும். இதுவும் நல்லா ஹைஜீனிக்காக தான் நான் கையெல்லாம் வச்சுருக்கேன். ஒன்றும் குப்பையெல்லாம் போட்டு குழப்பில்ல. அவ்வளோதான். எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா வெந்து வரணும். இதில் இருக்குது பாருங்கள். இந்த கட்டியெல்லாம் வந்து நல்லா இது இப்படி உடச்சி விடணும். இதெல்லாம் வந்து நல்லா இப்படி உடச்சி விடணும். அடுப்பு அங்கே நல்லா எரியுது. அவ்வளோதான். உப்பே கரைஞ்சிருச்சு. நீங்கள் சால்ட்டு வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். அதான் நல்லா கலக்கியாச்சு. இதில் வந்து நம்ம 25 கிராம் அளவுக்கு சீரகம். வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போ இன்னும் பொருள்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆஹா இந்த வடகத்துக்கெலாம் இந்த சீரகம் போடுறது தான் உண்மையாகவே டேஸ்ட்டே. அதனால தான் டேஸ்ட் இருக்குமோ? என்ன தின்னா ஏன் ஐயோ ஆண்டவா. அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை நல்லா எரிய வச்சுட்டு இந்த நேரத்தில் தான் நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அடுப்பை விட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாது. அவசரம்னா கூட போகக்கூடாது. அப்படியே தூக்கி அடுப்பில் வைக்கிறோம். அம்மணி ரொம்ப தகதகன்லாம் எரிய விட வேணாம். இந்த அளவுக்கே எரியட்டும். இன்னும் கொஞ்சம் நான் இழுத்தும் வச்சுருவேன். நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கையை கழிட்டு வந்துடுறேன். என்னென்னமோ நினப்பு. நான் இங்கே தான் பேசுகிறேன். நினப்புலாம் வேறு எங்கேயோ போகுது. என்னவா இருக்கும்? இந்த கண்ணு துடிக்குது. மூளை பாதிக்குதோ? அதான் இன்னைக்கு இந்த கண்ணு வந்து அப்படியே ஒரு பக்கமாக டப்புன்னு கோமா. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே படுத்திருப்பேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு பண்ணிவிட பண்ணுங்கள். இல்லை கொஞ்சமாக தானே வருங்கிறான். அது வேறு ஒரு குண்டான் ஃபுல்லாக வந்துட்டுனா மாற்றலாம் முடியாது. நீங்கள் வந்து 1 கிலோ அளவுக்கு கிண்டுறீங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு குண்டான் வச்சுக்கோங்க. அதுதான் கொஞ்சம் இதாக வரும். சில்வர் பாத்திரம்லாம் வைக்காதீங்க. சில்வர் பாத்திரம் டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஒரு சகோதரி வந்து ரீசெண்டாக இப்போ தான் வந்து வீடியோ பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன வீடியோ அப்படின்னா பழைய வீடியோ. நம்ம கடை ஓப்பன் பண்ணோம் இல்லையா? அப்போ இந்த இட்லியும் சுட்டுட்டு கிடப்பனே அந்த வீடியோ பார்த்துருப்பாங்க போல இருக்குது. வேலைக்காரி உன்னை வந்து யூஸ் பண்ணுறாங்க, உனக்கு தெரியலையா அப்படி இப்படின்னு. அது ஒரு விதமான அக்கறையில் தான் சொல்கிறாங்க. உன்னை வந்து உங்கள் ஃபேமிலியில் யூஸ் பண்ணிக்கிறாங்க, வேலைக்காரியாக நீ கிடக்குற, வேலைக்காரி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்லாம் கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க. அதுவும் ஒரு விதமான அக்கறை தான். இருந்தாலும் வந்து ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நம்ம வீட்டுக்கு தானே. அது ஒருத்தரோட மனோபாவம் அப்படி இருக்கலாம், குணம் அப்படி இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வந்து எப்போதுமே யோசித்தது கிடையாது. நம்ம வீட்டுக்காக நான் செய்யாமல் அது எப்படின்னா நான் தான் எங்கள் வீட்டுக்கு ஹெட்டு, நான் தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம்னு கூட வச்சுக்கலாம். நான் பார்த்து செய்கிறது நான் தான் செய்வேன் அப்படின்னு ஒரு விருப்பம். அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி குணம் இருக்கும் இல்லையா? ஒருத்தவங்க சொல்லி அதை நம்ம செய்யணுமா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு என்றைக்குமே இருந்ததில்ல. நான் செய்வேன், நான் தான் எடுத்துக்கட்டிட்டு செய்வேன் அப்படிங்கிறது கூட சொல்லிக்கலாம். அதுமாதிரி என்ன யாருமே வேலை என்னன்னு விடவே மாட்டாங்க. இத்தனை வருஷத்தில் நீ போய் அதை செய், நீ போய் இதை செய், நானே இறங்கி அதை செய்யும் போது என்ன அந்த ஏவல் விட்டு செய்ய சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் அத்தையாக இருக்கட்டும், எங்கள் சின்னத்தையாக இருக்கட்டும், என் புருஷராக இருக்கட்டும், என் நாத்தனாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்களுக்காக வேலையும் சரி சாப்பாடும் சரி நானாக எடுத்து கட்டிட்டு செய்வேனை ஒழிஞ்சு என்ன செய்ய சொல்கிறதுக்கு ஆள் இங்கே யாருக்குமே கிடையாது. செய்ய சொல்கிற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். அதனால் வந்து நான் என்றைக்குமே அதை நினச்சது கிடையாது. ஒரு வேளை நீங்கள் அப்படி நினைக்கிற நீங்களாக இருந்தால்
அது ஒருத்தவங்களோட குணம். ஏன்னா வந்து வீட்டில் உள்ள மக்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க, எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதனால் வந்து ஒருத்தவங்களோட குணம் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட குணத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால் யாரையுமே வந்து இந்த காலத்தில் தப்பே சொல்ல முடியாது. நான் சந்தோஷமான சூழலில் இருக்கேன், என் மனசை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன், 4 பேர் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னா என்னை சுற்றி மக்கள் வந்து அப்படி இருக்காங்க. உங்களை சுற்றி வந்து எவ்வளோ பேர் எப்படியோ உங்களுக்கு செஞ்சுருக்கலாம், இல்லை வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். அதனால உங்கள் மனோபாவம் அப்படி இருக்கும். அதனால் வந்து நான் இப்படி தான். ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இதோ பாருங்க எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குங்க. இதுலேயே அப்படியே இது போட்டு கேசரி பவுடர் போட்டு அல்வா கிண்டிடவா, அரிசி அல்வான்னு. அதுவும் இதே மாதிரி தான் அரைச்சி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அது போட்டது கிடையாது. எல்லாமே வந்து அரிசி மாவு இதிலே தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட தடவை வந்து அந்த ஜவ்வரிசி போடுவோம். இதான் நல்லா தண்ணி ட்ரை ஆகிட்டு இப்போ இந்த மாவு வெந்துட்டா என்னான்னு எப்படி பார்க்கணும் தெரியுமா? நம்ம வந்து கையில் கொஞ்சோண்டு தண்ணி தொட்டுக்கிட்டு மாவு வந்து ஒட்டுதா என்னான்னு பார்க்கணும். நல்லா பிசு பிசுன்னு ஒட்டும். நல்லா வெந்திருக்கு ஓரளவுக்கு. இன்னுமே கொஞ்சம் லைட்டாக இது பண்ணுவோம். வேகலை அப்படின்னா மாவு மாதிரியே அப்படியே ஒட்டும், குழன்னு கையில் ஒட்டிக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கட்டியாக வர மாதிரி இருக்கட்டும். அப்போ வந்து இறக்கிடலாம். இந்த இடம் தான் முக்கியமான இடம். நல்லா கிண்டணும். வந்து பாருங்கள், உங்களுக்கு மாவு பார்த்தாலே தெரியும், எங்கேயுமே கட்டி பிடிக்கல பாருங்கள். நல்லா அல்வா மாதிரி இருக்குது. இருட்டு கடை திருட்டு அல்வா மாதிரி இருக்குது. ஐயோ திருநெல்வேலி. ஐயோ வர போக்கில் ஏதாவது ஒன்று அடிச்சு விட்றேன். திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா. ஐயோ இதை ஸ்கிப் பண்ணிடணும். இங்கே பாருங்க, போதுமா? இறக்கிடலாமா? கையை வலிக்குதுங்க. அது ஹைட் இல்லையில. மாவை எடுத்து ஊற்றுனா அப்படியே இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. போதும், இறக்கிடலாம்ல. இறக்கிடலாம். மாவு நல்லா வெந்துட்டு ஆறிட்டுனா இறக்கிடும். அதெல்லாம் ஆறணும்ல, வெங்காயம் வெந்துடாது. அதுதான் இதில் கொஞ்சோண்டு தண்ணி அடுப்பில் போட்டுருவோம். எரியக்கூடாது. இது வந்து நல்லா ஆறணும். ஓரளவுக்கு இப்படியே திறந்தே இருக்கட்டும். ஏன்னா இங்கே தான் நாங்கள் காவை காக்க போகிறோம். இல்லைன்னா வந்து காக்கா வந்து லபக்குன்னு கொத்திட்டு போயிடும். இது அப்படியே ஆறட்டும். இப்போ இதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, மிளகா வந்து நான் இது கம்மியாக தான் எடுத்துருக்கேன். ஏன்னா அது வந்து ரொம்ப சமகாரம், இந்த குட்டி மிளகா இருக்கும்ல அது. அதனால் கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இது கூடவே கருவேப்பிலை. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் முக்கியமாக சேர்க்க வேண்டியது வெங்காயம். வெங்காயத்தை வந்து இந்த சாப்பரில் போட்டு நல்லா சாப்பரில் அடிச்சுக்குமா, இல்லை கட் பண்ணிக்குமா, இல்லை ஒன்று பாதியாக மிக்சியில் அடிச்சுக்கலாம். தண்ணி சாப்பரில் அடிச்சுக்குமா? அது நல்லா இருக்குமா அப்படி அடித்தா? சரி, ஏதோ ஒரு வழியில் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பொடிசாக போட்டுக்கணும். இதெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அப்படியே திப்பியாக குறன்னு அடிப்போம்ல பல்ஸ் மோடில் வச்சு, அந்த மாதிரி அடிச்சுக்க வேண்டியதான். அத்தை வந்து வெங்காயம் உரிக்க சொல்லியிருக்கேன். சரி, இதை தண்ணியை போட்டுட்டு போய் நம்மளும் கொஞ்சம் வெங்காயம் உரிப்போம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ வெங்காயம் போதுமா? 1/2 கிலோ சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் போட்டுப்போம். வடைக்கு அறிவோம்ல. என் 2 மாமியார்களும் வந்து வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதான் வந்து என்னோட மாமியார், அதாவது என் புருஷரை பெற்ற அம்மா. இவங்க வந்து மடியண்டன் காவியா இருக்காங்களே, அவங்க அம்மா. என் சின்ன மாமியார், பெரிய மாமியார். இப்போ வந்து அங்கே நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன்னா இங்கே வந்து அவங்கள வெங்காயம் உரிக்க சொல்லிட்டேன். அதுவும் சில பேர் உங்கள் மாமியார்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாம், நீங்களே தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் தான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால அதிகபட்சம் என்னையே சுற்றி காட்டி அப்படியே எடுத்துடுறது. இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து அத்தைங்கள்ட்ட விட்டுடுறது. புரிஞ்சுதா? இதுதான் வந்து எங்கள் பெரியத்தை சின்னத்தை. எல்லார் வீட்லேயும் மாமியார்கள் அது வேற. சில பேர் வந்து வேலை செய்யாதவங்களும் இருக்காங்க. நம்ம வீட்டில் அப்படிலாம் கிடையாது. அத்தை வந்து என் பெரிய மாமியார் வந்து கொல்லைப்புறத்தெல்லாம் வந்து கொல்லையை நீங்கள் அதிகபட்சம் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஒரு க்ளீனாக வச்சுருப்போம். அதுக்கு காரணம் வந்து எங்கள் அத்தை தான். ஒரு தேக்காயில் விழுந்தாலுமே இங்கேருந்து குடுக்குன்னு ஓடி போய் பொறுக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி சின்னத்தை வந்து நான் சமைக்கும் போது, வீடியோ எடுக்காத நேரத்தில் நான் சமைக்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதேமாதிரி நான் வெளில போயிட்டேன்னா சாப்பாடு சமைச்சு வைக்கிறது, குழம்பு வச்சு வைக்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஹெல்ப் பண்ணாமலாம் யாருமே 2 பேருமே இருந்ததே கிடையாது எனக்கு.
இதை இப்போ நான் முடிச்சிடுவேன், சீக்கிரமாக இந்த வேலை முடிச்சுட்டு பாருங்க. டக்கு புக்கடா அரிஞ்சாச்சா, கட் பண்ணி போட வேண்டியதான். வெங்காயம் எப்படின்னா நம்ம வடக்கிலாம் அறிவோம்ல, ரொம்ப பொடிசா இல்லைடா, அது இது பண்ணிக்கலாம். அது எப்படியா இருந்தாலும் சின்ன வெங்காயத்தில் தண்ணி இருக்கும் தான். வடக்கிலாம் ரொம்ப பொடிசா அறிவோம்ல, அந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். போதும் உரிக்காதீங்க அத்தை, உரிக்காதீங்க போதும். நல்ல காரம்பல் இருக்குத்த. நாங்கள் வந்து அதிகபட்சம் கிராமத்து பக்கம்லாம் வந்து இப்போ கிராமத்து பக்கம் அதிகபட்சம் இப்படி தான் இருக்கும். பக்கத்து வீட்டிலலாம் போய் கதை வச்சுட்டு உட்காந்துருக்கிறது நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே அந்த மாதிரி வேலையே கிடையாது. அத்தையாக இருக்கட்டும், சின்ன அத்தையாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எங்கள் 3 பேருக்குள்ளேயுமே நாங்கள் கதை வச்சுக்கிட்டு நாயை வச்சுட்டு உட்காந்துருப்போம். அக்கம் பக்கத்தில் போய் கதை வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு நேரம் கிடையாது. அரட்டையாக இருக்கட்டும், பேசிக்கிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே வந்து எங்களுக்குள்ளே இப்படியே பேசிக்கிட்டு முடிச்சிருவோம். இன்னும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னா அண்ணி சுகுணா அவங்களாம் வந்தோடனே என் இளம் சிட்டுக்கள் நடுவில் நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். மற்றபடி அந்த மாதிரி கதை வைக்கிறதுக்கெலாம் ஆட்களும் இல்லை, நாங்களே பேசி முடிச்சுப்போம். இதுதான் என்னோட என்டர்டெயின்மெண்ட் சும்மா இருக்கிற நேரத்தில். இப்போ என்ன இந்த வேலை இருக்குன்ட்டு இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை அப்படின்னா சின்னத்தை ஒரு மூலையில் போய் படுத்துருவாங்க, அத்தை ஒரு மூலையில் படுத்துருவாங்க, நான் ஒரு மூலையில் போய் கிடப்பேன். பேசுகிற நேரத்தில் சேர்ந்து உட்காந்துட்டு கூடி கும்பலாக பேசுவோம். அப்படியே குண்டானோடையே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆறுற மாதிரி தெரியல. அதனால் நான் வந்து தாம்பளத்தில் இப்படி ஆற போட்டு இந்த ஃபேனுக்கு அடியில் வச்சிடும். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். நிறைய போட்டுருந்தோம். இருங்க ஆ, அது பரவாயில்ல, வலிச்சு எடுத்துடலாம். வெங்காயத்தை பாருங்கள், நல்லா துருவாக அரிஞ்சிட்டோம். இது ஃபுல்லாக அப்படியே கொட்டி இது பண்ணிடுறேன். நான் இன்னும் ஜவ்வரிசியில் இன்னும் செஞ்சதில்ல, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். வருதோ வரலையோ எல்லாத்துலேயும் கையை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும். சும்மா வரலன்னு உட்காந்துருந்தானா அது கடைசி வரைக்கும் வராமல் போயிடும். இதை நான் கற்றுக்கிட்டேன்னா என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பேன், அது பொண்ணுக்கும் சொல்லிக் கொடுக்கும், காவியாவுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அதுதான். இது இந்த மாதிரி ஏங்க இவ்வளோ பெரிய வத்தல் போட்டால் எப்படி இருக்கும்? இங்கே பாருங்க, அப்பளம் போடு. இந்த அளவுக்கு வத்தை போட்டு பொரிக்கணுமா? நம்ம என்ன சட்டி கேட்டா இருக்கும். இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய வத்தை. மூக்கு ரெண்டும் மேட்டூர் டேம் மாதிரி ஓடுது. ஊசி தான், ஊசி போட்டே என் காலம் போயிடும் போல இருக்கு. அதுக்கு என்ன, நீ போயிடலைக்கான்னு சொல்லுங்க, நான் போகிறேன். மாத்திரை திங்கிறியான்னு கேட்குறீங்க பாருங்க. மாத்திரை எனக்கு ஒத்துக்காது, அலர்ஜி வந்துடும். அதனால் நான் மாத்திரையே போட மாட்டேன். உடம்பு சரியில்லைனாலும் எது பண்ணாலுமே போய் 2 ஊசியாக இருந்தாலும் 7 ஊசியாக இருந்தாலும் அட் அ டைமில் போய் போட்டு வந்து உட்காருவேன். அது என்னமோ ஆண்டவன் எனக்கு அந்த மாதிரி கொடுப்பனையை கொடுத்துருக்கான், மாத்திரை முழுங்கக்கூடாது அப்படின்ட்டு. நல்லதான் கஷ்டம்தான் தெரியுமா. என்னெல்லாம் டாக்டர் செக் பண்ணோம் அப்படின்னா வந்து அவரே பயந்துருவார், என்னம்மா இப்படி ஒரு பேஷண்டா அப்படின்னு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து மிளகு கொஞ்சம் வச்சுப்போம். என்னன்னு தெரியல, கொஞ்சமாக மிளகு இடித்து போடுனாங்க அத்தை, அதனால் கொஞ்சமாக போதும். இந்த அளவுக்கு இடித்து போட்டுப்போம். இது கூட வந்து கருவேப்பிலையே நல்லா பச்சை பசேன்னு வச்சோங்க, எந்த மாதிரி ஆகிட்டு பாருங்க. அந்த கருவேப்பிலை தான் இது. இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நுணுக்கி போனால் குறப்பாக அடிச்சுப்போம் அப்படின்னு அர்த்தம். ஆஹா, இது ரெண்டுமே என்னங்க இவ்வளோ ஒரு வாசனை அடிக்குது. அது கூடவே நம்ம பச்சை மிளகா, இது காரம் பிஞ்சாக தான் இருக்குது, காரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. நான் அன்னைக்கு ஒரு நாள் பழையது கொஞ்சம் ஆசையாக இருக்கேன்னு ஒரு மிளகா எடுத்து கிடச்சேன். காதில் உள்ள ஜவ்வு முதற்கொண்டு எரிச்ச தாங்க முடியல. அவ்வளோதான், கண்ணை மூடிக்கிட்டு சாகசம். பேசாதீங்க. என்னப்பா பொறுமையா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிருங்க.
நமக்கு என்றைக்குமே பாரம்பரியம் பீரம்பரியம்னு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால் வந்து பாரம்பரியத்தை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். என் மூஞ்சி மட்டும் இப்படி நசுக்கும் போது இங்கே இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதான் லைட்டாக வந்து அப்படியே அரைச்சிப்போம். அப்போ தான் அப்படியே பேஸ்ட்டாக போட கரெக்டாக இருக்கும். இதான் புரியாது. போதும் போதும். இதுக்கு மேலே அரைச்சா ரொம்ப இதாகிடும். அப்படி கட்டி பெருங்காயமாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நம்ம மாவு கிண்டுறோம்ல, அதில் தண்ணியில் அப்படியே கட்டி பெருங்காயத்தை கரைச்சி விட்டுக்கிட்டு அதில் ஊற்றி நீங்கள் கிண்டிங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். எங்கள்கிட்ட தற்சமயத்துக்கு இல்லை. அதுதான் இதை அப்படியே அலசி விட்டுப்போம். இந்த தண்ணி மிச்சமாகுதுன்னா அதெல்லாம் ஊற்றிடாதீங்க. ஜாரை கழுவி கீரை கழுவி நம்மளுக்கு தேவையில்லை. அந்த இதை மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். வழிச்சிட்டோம் நல்லா ஆறிட்டு. நம்ம குண்டான்லேயே வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு ஆறிருக்காது. நல்ல மாவு ஜில்லுன்னு ஆயிட்டு. பாருங்க, அவ்வளோதான். இது இப்போ நம்ம பிடிச்சி வைக்கிறதுல தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வெங்காயம் இந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அது கூடவே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். கையெரிச்சல் வந்து இப்போ தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் தடவிட்டு மிளகா கடிச்சு கிடப்போம் பாருங்க. ஏன்னா மிளகா வந்து காரம் நல்ல ஸ்மெல்லு. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு இந்த வடைக்கெலாம் பெசரி வைப்போம்ல, அதான் நல்லாயிருக்கும். ஸ்மெல்லே அப்படியே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம மாவில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். உப்புலாம் போடக்கூடாது, ஏற்கனவே உப்பு போட்டோம். இது வந்து வெங்காய வடைங்க. சரி, வெங்காய வத்தை. ஏன்னா வந்து வெங்காயம் தான் அதிகமாக போட்டோமோ. கரெக்டாக தான் இருக்கும். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இது போதும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அப்படியே கிள்ளி வைக்க வேண்டியதான். ஏன் கொஞ்சம் நாள் எப்படி இருக்கணும் நாத்த? சரி சரி. இந்த பெப்பர் போட்டது அப்படியே திப்பி திப்பியாக தெரியுது, நல்லாயிருக்கு. அதுதான் நம்ம வந்து கையை நல்லா கழுவிப்போம். கழுவிட்டு அப்படியே தட்டிலலாம் கிள்ளி வச்சிட வேண்டியதான். இந்த அளவு போதும். ஏன்னா வந்து பொரியும் போது நம்மளுக்கு இதாக வரும். நெருக்கி தான். இப்படி தானே தே? நீங்கள் ஒரு பக்கம் உட்காந்துங்க. இப்படி தானே தே? நல்லா காஞ்சிட்டுனா பொரிஞ்சிடும். பூத்துட்டுனா நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். அதான் மாவு நல்லா வெந்துருச்சான். இது ஆனால் பொரிக்கும் போது நல்லா இருக்கும்ல தே? அதான் அது சுருங்கிடும். இருக்கே காலையிலே 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னு வச்சுங்க, இந்நேரம் ஒரு காய்ஞ்சிருக்கும். அவ்வளோதான். எல்லா வத்திலையும் கிள்ளி வச்சாச்சு. இன்னும் வந்து குண்டான தான் வலிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறங்க தட்டு நம்மள்ட்ட இந்த மாதிரி தட்டுலாம் மேலே எங்கே போணுச்சு? அதெல்லாம் கடை ஜாமனோட போயிடுச்சு போல இருக்கு. பெரிய பெரிய டவரா மூடி வச்சுருப்பேன். அது இங்கே கடை பக்கத்தில் இருக்கும்போது அது இருந்துச்சு. இப்போ வந்து கடையை ஷிஃப்டிங் மாற்றினதுனால பாத்திர கடையை ஜாமங்க தட்டுக்கு வந்து அலைச்சலாக இருக்குது. நாங்களும் இருக்கிற குட்டி குட்டி தட்டிலலாம் பிடிச்சி வச்சுட்டோம். இது பார்க்கும்போது இப்படி பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வத்தை காஞ்சிடுச்சுன்னா அது இவ்வளோ தான் வரும். ரொம்ப சுருங்கி போயிடும் வத்தை. அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த குண்டானில் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் கத்தியை வச்சு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆமாடி, இது வந்து 3 பேர் இந்த உருண்டையை பிடிச்சி வச்சுருக்கோம். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தனியாரெலாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சு இது விற்றுனோண்டு வச்சுக்கோங்க. 1 கிலோவுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 பேர் பிடிச்சோம். இது குட்டி குட்டியாக வேலை மெனக்கிற வேலை. குட்டி குட்டியாக கிள்ளி வைக்கிறோம்ல,
அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அவ்வளோதான். இந்த வத்தை அப்படியே காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போதுமே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஜீரகம், சின்ன வெங்காயம் அது காயறதுக்கு ஒரு வாரம் ஆகும் சாமி. ஷார்ட்ஸில் தான் காட்டுவா. இதில் வந்து ஜீரகம், கருவேப்பிலை, அந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால சும்மா அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த தயிர் சாதத்துக்கு கூட அப்படி தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சரி, ஓகேப்பா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அதிகபட்சம் பேர் வந்து உனக்கு வியூஸ்லாம் எப்படி வருது, நீ வந்து நோகாமல் வாங்கிட்டு போகிற அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த ஒரு வீடியோவுமே இது வரைக்குமே நான் வந்து அப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு பேசி வாங்கினதே கிடையாது. அது எந்த வீடியோ போட்டாலுமே என்னோடய உழைப்பு வந்து முழுக்க முழுக்க அதில் இருக்கும். அதே போல் தான் இந்த வீடியோவும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.